தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு ஈரொன்றாய். நாம எப்படி உருவானோம்? நம்மளுடைய தந்தை தாய் இருவரும் ஈரொன்றாய் கலப்பு பெற்று, உயிர்கலப்பு, காந்த கலப்பு, வினைப்பதிவு கலப்பு இதெல்லாம் கலந்து ஒரு புதுசா ஒரு உயிராற்றல், அந்த கலங்கங்களை போக்க ஒரு உடல் எடுத்து நம்ம உருவத்துல வந்திருக்கு. அப்படிதான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பிறவியும் தந்தை தாய் ஈரொன்றாய் கலந்து அந்த பதிவுகளுக்கு ஒரு உடல் கொடுத்து வந்திருக்கோம். அப்போ இந்த பதிவுகளை எல்லாம் போக்கி மெய்ப்பொருளை அடைவதற்கு நமக்கு குரு உயிரின் சேர்க்கை எப்போதும் உதவியா இருக்கும். இப்ப நம்ம இந்த மனவள கலையை நமக்காக கொடுத்த, இந்த யோக பயிற்சிகளை எல்லாம் கொடுத்த குரு இந்த வினைத்தொடரை அறுப்பதற்காக பல பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்த குருவை எப்போதும் நன்றியோடு வாழ்த்தி வணங்கி நம்மை வேதாத்திரிய பயணத்துல இருக்கும்போது அந்த பயணம் இன்னும் எளிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு தலைப்புல நாம பார்க்க போறது யோகம்னா என்ன, இந்த இறையாற்றலின் அடிப்படை தத்துவம் என்ன, புதையலே எப்படி சிதையலாய் மாறி போனது, ஜென்ம ஜென்மமா என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கிறோமா நரகத்தை அனுபவிக்கிறோமா, மிகினும் குறையினும் என்ன ஆகும், நாம் செய்யும் தவறுகள் என்ன, தவறுகள் எதனால, வாழ்வில் உள்ள சிக்கலை தீர்க்க என்ன பண்ணலாம், குருவின் உதவி நமக்கு எப்படி உதவியா இருக்கு, தவத்தினால என்னென்ன பயன்கள், அன்பும் கருணையும், இதைத்தான் இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதல்ல யோகம்னா என்ன? ஒருத்தர்கிட்ட யாரோ கேட்டாங்களாம், யோகாக்கும் யோகம்க்கும் என்னங்க வித்தியாசம்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், நீங்க அமைதியா இருந்தா அது யோகா, உங்க மனைவி அமைதியா இருந்தா அது யோகம்னு சொன்னாராம். அது ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொன்னதை கேட்டேன். அந்த நகைச்சுவை தாண்டி அதை யோசிச்சு பார்த்தா அது ஒரு நற்சிந்தனை. நம்ம வேதாத்திரிய பயணத்துல தம்பதிகளா பயணம் பண்ற வேதாத்திரிய குடும்பம் நிறைய இருக்காங்க. அப்போ அவங்கள எடுத்துக்கிட்டா அதுல அந்த கணவனும் யோகா பண்ணும்போது மன அமைதியோடு, அந்த அலைச்சூழல் குறைவாக போய் மன அமைதியோடு இருக்கும்போது அதே தான் மனைவிக்கும் அலைச்சூழல் குறைந்து மன அமைதியோடு போகும்போது அவங்க இருவருமே யோகா செய்பவர்கள், ஒருவருக்கொருவர் யோகம் செய்தவர்கள். அப்ப குடும்பமே அதை பின்பற்றும் போது அது யோகம் பெற்ற குடும்பம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, இத பத்தி நம்ம குரு என்ன சொல்றாங்க? யோகம் என்றால் இறையாற்றலின் இயக்க நியதியோடு மன ஆற்றலையும் உடல் ஆற்றலையும் இணைத்து விளைவறிந்த விழிப்போடு செயலாற்றி வாழ்வது. அப்போ நம்முடைய இந்த பிறவியில நம்மளுடைய உடல் ஆற்றலை நல்லா பார்த்துக்கணும், மன ஆற்றலை பார்த்துக்கணும். அது ரெண்டையும் இணைத்து இறையாற்றலின் இயக்க நியதி. இயக்க நியதி என்ன? நம்மளுடைய களங்கங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தத்தான் இந்த உடல் எடுத்திருக்கோம், மனமா செயல்படுது அது. இது எல்லாத்தையும், அந்த இயக்க நியதியை நம்ம எந்த எண்ணம் சொல் செயல் எது பண்ணாலும் இந்த மன ஆற்றலையும் உடல் ஆற்றலையும் இணைத்து விளைவறிந்த விழிப்போடு செயல்பட வேண்டும். அப்போ உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் ஈரொன்றாய் உயிராற்றலோடு கலந்து சுத்தவெளியோடு கலப்பதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம். அது எப்பவுமே நம்ம விளைவறிந்த விழிப்போட செயலாற்றுறதுக்கு யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பவும் போல யாராவது புதுசா கேட்கிறவங்களா இருந்தா ஒரு புரிதலுக்காக இறையாற்றல் எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம குரு சொல்றாங்க, நமக்கு தெரியும் தெய்வம், கடவுள், சுத்தவெளி, பல பெயர்கள்ல நம்ம சொல்றோம். அது எல்லை இல்லாதது, அது எல்லாம் வல்லது, அதுக்கு உருவமே கிடையாது, அப்படி அப்படி அதோட தன்மைகளை பலவிதமா சொல்றோம்.
நம் கண்ணால் புலப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் கழித்து கொண்டே வரும்போது எஞ்சி இருப்பது என்னவோ அதுதான் சுத்தவெளி. இப்போ அந்த சுத்தவெளிய அதுக்கு உருவமே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம அதை நான் பார்க்க முடியுமா? அந்த கொஸ்டின் வந்து எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும். சிலர் வந்து பார்க்க முடியும்பாங்க, பார்க்க முடியாதும்பாங்க, அது இருக்கா இல்லையா, இது மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம எப்போ எதையாவது பார்க்குறோம்னு சொல்றோம்? எதையாவது ஒருத்த பார்த்தோம், அதோட தோற்றம் எப்படி இருக்கு, ஹைட்டா இருக்கு, பெருசா இருக்கு, கலராரு இருக்குது, சிவப்பா இருக்கு, பச்சையா இருக்குன்னு அதை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அப்படி ஒரு உருவமாகவும் நிறமாகவும் பார்க்கும்போது தான் அது இருக்குதுன்னே பார்த்ததை ஒத்துக்கிறோம். இதுக்கு உருவமே இல்லைங்கிற போது நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கும். ஆனா நம்ம குரு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இறைவெளியை பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒரே ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடிக்கலாம். இப்போ நம்ம கண்ணை மூடும் போது சுத்திலும் உள்ள எல்லா காட்சி பொருள் எல்லாமே மறைந்து போகுது. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? கண்ணை மூடணும், எந்த தோற்றம் எதுவுமே இல்லை, கும் இருட்ட தான் பார்க்கிறோம். அப்போ அதுதான் சுத்த வெளியின் இருப்பு நிலையின் ஆதி நிறம். அதுக்கு உருவம் தான் இல்லை, அதோட ஆதி நிறம் வந்து கருப்பு. அதனாலதான் அதுக்கு வந்து கருப்பன்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு குரு சொல்றாங்க. அப்போ கண்ணை மூடும் போது, கண்ணை திறந்தா எல்லாத்தையும் பார்க்கிறோம், ஆனா கண்ணை மூடுனா இருப்பு நிலையான இறைவெளியை பார்க்கிறோம். கண்ணை திறக்கும் போது இயக்க நிலையான இறைவெளியின் பல பரிணாமங்களை பார்க்கிறோம். அதே தான் எனக்கு தோணுது. இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது முதல்ல கண்ணை மூடி தான் தியானம் பண்றோம். அது ஒரு நம்ம கவனச்சிதறல் இல்லாம இருக்கணுங்கிறதுனால. அப்ப கண்ணை மூடி உயிராற்றலில் மனதை குவித்து தவம் பண்ணும்போது முதல்ல கண்ணை மூடணும்னு நம்ம பாக்குறது இறைநிலையின் ஆதி நிறம். அப்ப அந்த முதல்லயே அந்த நிறத்தோட, நிறத்தின் தன்மையோட நம்ம கலப்பு வரும்போதே அங்க அந்த உயிராற்றலோட நம்ம கனெக்டிவிட்டி அங்கேயே தொடங்கிடுது. அப்புறம் உயிராற்றல கவனத்தை செலுத்துறோம். அப்ப அது ஆதி நிறத்துல கவனத்தை செலுத்தணுங்கிறதுக்காக கூட நம்ம கண்ணை மூடி அந்த கருப்பு நிறத்திலேயே நம்மளை வச்சு உயிராற்றல்ல கவனத்தை வச்சு தவம் பண்றோம். அப்போ இந்த இறைநிலையை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைங்கிறதுனால அது ரொம்ப கனமா, ஆற்றல் அதிகமா இருக்குது. சுத்திலும் காத்தடிக்குது, நடுவுலையும் காத்து இருக்குது. அது எல்லா இடத்துலயும் சுத்தும் போது அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு அதுல இருந்து ஒரு அப்படியே ஒரு மெல்லிய அலை, ஒரு சின்ன அதிர்வாக, ஒரு நுண்ணிய அலையாக, அதான் இங்கிலீஷ்ல வந்து அதை இன்ஃபைனைட்டிசிமல் அப்படிங்கிறாங்க. அதனால அதை அதுக்கு மேல பகுக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு முதலாக வந்த இயக்க நிலை தான் பரமாணு. இதுதான் வந்து இந்த பரமாணு என்னன்னா, இது வந்த உடனே வந்த வேகத்துல அது தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குது. அதை சூழ்ந்தழுத்துவது சுத்தவெளி. அது அன்போடு கருணையோடு அதை தாங்கிக்குது. இப்ப இந்த சுத்திட்டு இருக்கிற வட்டத்தை விட்டு மையத்தை நோக்கி போக வேகம் குறைகிறது. மையத்துல ஒரு இடத்துல இயக்கமே இல்லை. அந்த இடத்துலதான் சுத்தவெளி அதை அதிகமாக அழுத்துகிறது, சூழ்ந்தும் அழுத்துகிறது. அப்போ இந்த சுற்றி கொண்டிருக்கின்ற பரமாணுவானது இந்த சூழ்ந்தழுத்தும் இறைவெளியை, அந்த சுத்த வெளியை அது தள்ளுகிறது. அப்போ அதான் விளக்கும் ஆற்றல். இப்ப இந்த ஈர்க்கும் சக்தியும் விளக்கும் சக்தி, இந்த கான்செப்ட்ல தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. அப்போ அது தன்னை தள்ளுகின்ற பரமாணுவை அது அன்போடு தாங்கிக் கொள்கிறது. அதுதான் அதோட இயல்பு கூட. இப்ப இது தள்ளுவதும் தாங்குவதும், இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு உரசல் ஏற்படும் போது காந்த அலைகள், அதாவது ஷேடோ பார்ட்டிகல்ஸ், நிழல் துகள்கள், இந்த பரமாணுல இருந்து எண்ணற்ற துகள்கள் காந்த அலைகளாக வருது. இந்த அலைகள் எல்லாம் போய் சுத்தவெளியோடு கலந்து விடும் போது அது வான்காந்தமா ஆகுது. அப்போ இந்த வான்காந்தம் தான், அதுல இருந்து தான் இந்த எல்லா பிரபஞ்சமுமே உருவாகுது. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி தன்மாற்றம் அடைந்து பஞ்சபூதங்கள் ஆகுதுன்னா, இந்த பரமாணுல இருந்து வந்த அலை சுத்தவெளியோட கலக்குது இல்லையா? அப்ப அது வான்காந்தம் ஆகும் போது பரமாணுல ஒரு போர்ஷனும் சுத்தவெளியோட போர்ஷனும் கலந்துதான் இந்த பஞ்சபூதங்கள் வருது. அது உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டா இது 1%, இது 99% வின். அந்த மாதிரி காற்று, நெருப்பு, நீர், திடப்பொருள் எல்லாமே உருவாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பேரியக்க மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கோள்களுமே ஒரு இயக்க ஒழுங்கோடு ஒண்ணு மோதாம, நெருக்காம, அதே சமயத்துல ஒன்னை விட்டு ஒண்ணு விலகாமே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாம இருக்க பூமியை எடுத்துக்கலாம், நாம பாக்குற சூரியனை எடுத்துக்கலாம். சூரியனும் பூமியும் ஒன்றை ஒன்று நெருங்குவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. இப்ப பூமி மேல நாம நின்றுட்டு இருக்கோம்.
நம்ம சூரியனை தினமும் பார்க்குறோம். அப்போ அதை பார்க்கக்கூடிய தொலைவில் தான் நம்ம இருக்கோம், பார்க்க முடியாத டிஸ்டன்ஸில் இல்லை. அதே சமயத்தில் பக்கத்தில் போனால் சுட்டெரிச்சிரும், அதோட வெப்பத்தை தாங்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறோம், நெருங்கவும் இல்லை விலகவும் இல்லை. அப்போ இந்த 2 பண்புகளோட தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. இப்போ இந்த இந்த காந்த அலையானது ஒவ்வொரு பரமாணுல இருந்து இந்த காந்த அலை வருது இல்லைங்களா. அப்போ இப்போ பூமியை எடுத்துக்கலாம், நம்ம கோள்கள்ல நம்ம இருக்கிற பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியில முதல்ல ஒரு தாவரம்ல இருந்து உயிர் அதுல இருந்து 5 அறிவு, அதுல இருந்து எல்லா மனிதர்களும் ஆதி மனிதர்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு உயிரினமும் அது அடிக்குது, ஒண்ணு சாப்பிடுது, இது மாதிரி நிறைய அந்த பதிவுகள் எல்லாம் அதோட கருமையத்துல பதியுது. அப்புறம் அந்த கருமையத்தின் வழியா அதனுடைய குட்டிகள் அப்படியே அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப குரங்குல இருந்து மனிதன் வந்தாங்கன்னா அப்படியே அந்த கருமையம் பதிவுகளை அக்குமுலேட் ஆகி அப்படியே ப்ரீவியஸ் இது பிளஸ் இப்ப அவங்க அந்த இது பிறவியில பண்றது எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த பதிவுகள் இந்த காந்த அலைகளாக அதோட கருமையத்துல போய் அழுத்துது. அப்ப அதை அழுத்தும் போது இப்ப ஒரு சப்பாத்தி மாவு அழுத்தினா கூட அந்த பதிவு அதுல இருக்குது இல்லையா, அது நம்ம புரிதலுக்காக சொல்றது. இதுல அலை வடிவத்துல இருக்கிற அதுல போய் அதை அழுத்தும் போது அந்த இடத்துல ஒரு பதிவு வருது. அப்ப இத்தனை பதிவுகளையும் அந்த இறைநிலையானது வாங்கிக்குது. இப்போ எண்ணற்ற பதிவுகளை அது போட போட ஒரு கூட ஆப்பிள்ல 10 ஆப்பிள் தான் போட முடியும்னா அதுக்கு மேல போட்டா அது பிடிக்காது. ஆனா இறைநிலையில கோடான கோடி பிறவிகள், அதுல ஒரு நாளைக்கே நம்ம எவ்வளவு பதிவு போடுறோம். அப்ப வாழ்நாள் முழுக்க போடுற பதிவு, நம்ம பெற்றோர் அவங்க பெற்றோர் இப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா நமக்கு அதுக்கு ஒரு 4 தலைமுறைக்கு அப்புறம் தெரியாது. அவ்வளவு பதிவுகளையும் அது எப்படி வச்சுக்குது, ஏதான் அது எல்லை இல்லாத பேராற்றல் உடையது. அவ்வளோ பதிவை போட போட அது அன்போட தாங்கிக்குது, கருணையோட ஒரு பிறவியை கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குது, நீ இதை சுத்தப்படுத்திக்கோன்னு துன்பமா. அதை புரிஞ்சுக்காம அது தாங்குதுங்கிறதுனால டேக் இட் கிராண்டடா போட்டுட்டே இருக்கும். வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி, அவ்வளோ அடிச்சான்டா ஆனாலும் அதை கூட பொறுத்துக்கிட்டேன், ஆனா அடிச்சுட்டு சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, ரொம்ப நல்ல வேண்டான்னு சொல்லிட்டு. அது மாதிரி தூய்மையான புனிதமான இறைநிலை தாங்குகின்றது என்ற காரணத்தினால், அறியாமையினாலும் அலட்சியத்தினாலும் தன்முனைப்பினாலும் களங்கங்களை நாம ஜென்ம ஜென்மமா போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த தெய்வீக புதையலே சிதையலா மாறி போச்சு. அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னாச்சு, சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி இந்த பிறவி சைக்கிள், இந்த பிறவி தொடரானது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளவு நாளைக்கு இதை ரிப்பீட் பண்ண போறோம், இதை பிரேக் பண்ணணுமா, கண்டினியூ பண்றோமா, இதே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் விடாமுயற்சியோடு அந்த உடல் எடுத்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த பிறவியில இப்ப நம்ம ஒரு புரிதலுக்காக ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கோம்னா, இப்ப இவங்க தம்பதிகளாக உயிர்கலப்பு பெறும்போது அவங்கள ஒரு கரு உருவாகுது. அந்த கருவுல பாத்தீங்கன்னா அப்பா வழி வந்த எல்லா பதிவுகளும் அதுல இருக்கும், அம்மா வழி வந்த பதிவுகள் ரெண்டும். இப்ப நம்ம சொல்லலாம், ஒரு வீட்டுல 2 குழந்தை இருந்தா 2 வேற வேற மாதிரி இருக்குன்னா, ஏன்னா அந்த கோள்களின் நிலை கிரக அமைப்புல ஒரு நேரத்துல அந்த 2 பதிவுகள் எந்த விகிதாச்சாரத்துல கலக்குதோ அது அந்த கரு உண்டாகுது. எத்தனை குழந்தைகளோ அது சில மாறுதல்கள் இருக்கும். அப்ப 2 கருமையத்துல அப்பா வழி வந்த பதிவுகள் எண்ணற்ற பதிவுகள், அம்மா வழி வந்த பதிவுகள் எல்லாம் அப்ப உள்ள கிரக அமைப்புக்கு ஏற்றவாறு ரசாயன மாற்றம் பெற்று அது பதிவுகளா அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ வர 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 இந்த பதிவுகள் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பதிவுகளை தூய்மை பண்ணா திரும்ப திரும்ப உடல் எடுத்துக்கிட்டு இப்படியே ஜென்மமா வருது. ஆனா அது இந்த உலகத்துல டிராவல் பண்ணணுமே, அதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், ஒரு இடம் வேணும் இல்லையா. அதுதான் நம்மளுடைய உடல். இந்த உடல் நலத்தை பாக்குறது தான் முதல் முக்கியமா நம்ம சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை பயணத்துல பயணிக்க உடல் வேணும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் உயிராற்றல் நம்ம உடலுக்குள்ள பயணம் பண்ணும், பதிவுகளை நாம போக்கிக்க முடியும். உடல் நலம் இல்லாம நம்ம உயிர் போயிடுச்சுன்னா உயிராற்றலும் வேற உடல் திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப உடலை நம்ம அலட்சியப்படுத்திட்டு, ஏன்னா அதுக்குள்ள இறைநிலை இருக்குன்னு உணர்றதே இல்லை. ஒரு விஐபி வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடை நல்லா சுத்தமா டெக்கரேட் பண்ணி அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும், ஆனா இது எல்லாம் வல்ல இறைநிலையே இருக்குதுங்கிறத நம்ம கண்ணுல பாக்கலைங்கிறதுனால அலட்சியமா என்னென்னவோ குப்பைகளை அது உள்ள போட்டு, அதுதான் பட்டினத்தார் சொல்றாரு, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்றெறிந்து நலனழிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்லிட்டு. இதையே மூல கூட சொல்லியிருப்பாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே
உடம்பினை முன்னம் இழுக்கென்றெறிந்தேன். அருமை தெரியாம இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டானென்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்போ அந்த அமுதமா நம்ம உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம பதிவுகளால அதை நம்ம விஷமா மாத்திட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு அமுதத்தை கொடுக்க போறோமா, விஷத்தை கொடுக்க போறோமா அப்படிங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். முதல்ல உயிராற்றல்கள் நம்ம ரொம்ப களங்கம் கொடுத்து அதை டிசப்பாயிண்ட் பண்ணும்போது அது அந்த ஜீவகாந்தம் எல்லாம் விரயமாகி அது இந்த உடல் வேணாம் அப்படின்னு சொல்லி உயிராற்றல் உடல் மண்ணோடு மண்ணாகிடும், உயிராற்றல் பறந்துடும். அப்புறம் எங்க நம்ம களங்கங்களை போக்குறது? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம உடல் நலத்தை நாம காத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கடமையா நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறோம். வாழ்க்கை என்ன சொர்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ இன்பம். ஒன்று பார்க்கறது கேட்கறது எல்லாமே. ஒரு சோலைக்குள்ள போறோம், ஒரு மல்லிகை பூவை பார்க்குறோம், ஒரு பச்சை பசைன்னு புல்வெளியை பார்க்குறோம். என்ன சூப்பரா இருக்கு. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அதை பார்க்கத்தான் ஆசைன்னு சொல்லிட்டு பார்க்கறது கேட்கறதெல்லாம் அவ்வளோ இன்பம் என்ஜாய் பண்றோம். அரிசி உணவை ஒய்ஃபு சமைக்கிறாங்க. சொர்க்கமே என்றாலும் சாம்பார் சாதம் போல வருமானு நெய் மணக்க மணக்க சப்பு கொட்டி சாப்பிட்றோம். கை கால் நல்லா இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். கால்கள் எங்கேயும் போகலாம்னு சைக்கிளு, காரு, ஃப்ளைட் வரைக்கும் சொகுசா பயணம் பண்ணுறோம். அதே காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா வீல் சேர் தான். அப்போ சொர்க்கமா நினைச்ச வாழ்க்கை என்னடா இது இவ்வளோ துன்பமா நரகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்ப நம்ம நிறைய இப்ப ஒரு இது ஆங்கிரி இருக்குதுன்னா அதை சுவைக்கிறதுக்கு நம்ம 10 யூனிட் அதுக்கு சுவை இருக்குன்னா, நம்ம உடம்புல சுவைக்கிறதுக்கு அதோட ஜீவகாந்தம் ஒரு உதாரணத்துக்கு 1 யூனிட் இருக்குன்னா 9 யூனிட் வரைக்கும் அது கன்வெர்ட் ஆனா, எக்ஸ்பேண்ட் ஆனாதான் அதை சுவைக்க முடியும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதெல்லாம் கண்ணுல பார்க்காதனால நம்ம 1, 2ன்னு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி ஜீவகாந்த விரயம் மட்டும் ஆகல, நான் ஏன் கருமயத்தின் மூலமா பதிவா இதை என் குழந்தைக்கு டயபெட்டிஸ் தான் கொடுக்குறேன், டென்ஷன் ஆகி பிபியா கொடுக்குறேன். ஐம்புலன்கள் வழியாக அனுபவிக்கும் அத்தனை சிற்றின்பங்களுக்கும் அது எல்லாமே உணர்றது மனமா இருந்தாலும் உடல் உறுப்பு தான் உதவி செய்யுது. ஈவன் மனம் இயங்குவதற்கு கூட மூளை நல்லா இருந்தா தான் இயங்க முடியும். அதுல ஏதாவது ஒரு சின்ன மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்ப முதல்ல உடல் நம்ம உடல் உறுப்புகளால தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். மனம் இயங்குவதற்கும் நம்ம உடல் உறுப்பை நல்லா பார்த்துக்கணும். அதனாலதான் நம்ம இந்த ஜீவகாந்த விரயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு முறை மீறி பண்ணுவோம். இப்ப இலவசமா இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை இன்பம்னு அனுபவிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், நிறைய மணி கொடுக்கணும். புதுசா ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்புறமா அது ஒரிஜினல் மாதிரி இருக்குமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு பல்லு அது சரியா பார்த்து பார்க்காம விட்டதுனால செயற்கை பல்லு வச்சுட்டு பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரிஜினல் மாதிரி இருக்குமா? இருக்காது. ஸோ இந்த துன்பம், இந்த தவறுகள் பண்ணும்போது நாம மறந்து போற விஷயம் என்ன? தெய்வம் தந்த வீடு எது? இந்த உடம்பு. அதே மாதிரி இந்த தவறுகள் செய்யும் போது நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் என்ன? வாழ்வின் பொருள் என்ன, நாம் வந்த கதை என்ன, ஞான பெண்ணே வேதாத்திரிய கண்ணே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே கட்டுப்பாடோட அளவு முறை மீறாமல், மிகுதியாகாமல், அலட்சியப்படுத்தாம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்பதான் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சீராக இருக்கும். அப்புறம் நம்ம வாழ்வின் பொருள் என்ன, பிறவியின் நோக்கம் என்ன? இறையாற்றலை உணர்ந்து களங்கங்களை எல்லாம் புனிதப்படுத்தி இறைநிலையோட சேரணும். அதுக்கு உடலை நலமோடும் வளமோடும் பாதுகாக்கணும். இப்ப நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் மாதிரி ரசாயன ஓட்டமும் முக்கியம். அதுக்கு ரசாயன மாற்றம் நல்லா இருக்கிறதுக்கு கோள்களின் நிலையும் கருவமைப்பு காரணமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு குழந்தை உருவாகும் போது ரசாயன இயக்கம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு, அது கருவறையில் இருக்கும் போது எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம உடல் நலம், மனநலம், ரசாயனம் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு போகுது. அதனால அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம தான் அதை கான்ட்ரிபியூட் பண்றோம் சொத்தா அவங்களுக்கு. அதுல நம்மளோட பங்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோவப்படுறது, குற்றம் சொல்றதெல்லாம் குறைச்சிக்கலாம். அப்போ இது மட்டும் இல்ல,
கோள்களின் நிலை கூட உணவு, சாப்பிட்ற உணவு நல்லா சாப்பிட்டா ஒரு ரசாயன மாற்றம், அதிகமாக சாப்பிட்டா ஒரு ரசாயன மாற்றம், எண்ணங்கள், செயல் எல்லாத்துலேயுமே இந்த ரசாயன மாற்றம் முக்கிய பங்கு வைக்குது. இதை வச்சுதான் நம்ம குழந்தைகள் வந்து இன்பம் துன்பம் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த ரசாயன மாற்றத்தை பொறுத்து தான். ஈவன் கோள்களின் நிலையினால அந்த ரசாயன மாற்றம் பாதிக்கப்படுதுன்னா கூட நம்ம பஞ்சபூத தவம் பண்ணும்போது அந்த வீரியத்தின் பாதிப்புல இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். அப்போ நம்ம குழந்தையின் உற்பத்தி வந்து உடல் நலம், உயிர் நலம், அறிவு நலம் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம செயலை நம்ம முறைப்படுத்திக்கணும். அதிக உறக்கம் இருக்கும்போது ரசாயன மாற்றம் வேற, உறக்கம் இல்லாதப்ப ஒரு மாதிரி. உழைப்பும் அதே மாதிரிதான். உணவு, உடல் உறவு எல்லாமே. உடல் உறவு கூட கணவன் மனைவியோடு அளவு முறையோடு இருக்கணும். அதுக்கும் குறிப்பிட்ட காலம், சூழ்நிலை எல்லாமே இருக்கு. அதை பண்ணாதப்ப அது வந்து உடம்பும் கெட்டு போய் மூளை மழுங்கி விடுகிறது. அதுக்கும் கூட இப்ப பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்கள்லாம் நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன், அந்த கிரக அமைப்பு வந்து அந்த குழந்தையோட உடல்ல ரசாயன மாற்றத்தை உருவாக்குதுங்கிறதுனால அந்த நாட்கள்ல உருவாகும் போது அது வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுல கூட கவனத்தை செலுத்தும் போது அது குழந்தைக்கு வந்து நல்ல தரமான ஒரு குழந்தையை இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க முடியுங்கிறது அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அததான் குறள்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்றாங்க. அதனால மிகுதியா யூஸ் பண்ணக்கூடாது, குறைவாகவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அது நோயாக வருது. அந்த நோய் அதிகமா கால அளவு ஆகும்போது மரணம் கூட நடக்குது. இப்ப குழந்தைகள் அனுபவிக்கிற எல்லா இன்ப துன்பத்துக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் நல்லா இருக்கணும், ரசாயன ஓட்டமும் நல்லா இருக்கணும். ஸோ அதனாலையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய குழந்தை உருவாக்கத்திலிருந்து நாம நினைக்கிறது பண்றது எல்லாமே எதுவுமே ரெக்கார்ட் ஆகி ரீப்ளே ஆக போகுது. நம்ம குழந்தை, பேர குழந்தை எல்லாமே அவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்க மாட்டோம். என்னதான் கொடுக்க போறோம் அதை மட்டும் கருத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வுல ஒரு ஒழுங்குமுறையை நாம வந்து கடைபிடிக்க முடியும். அதோடு கூட நம்ம குரு எல்லா உடற்பயிற்சியும் ஆராய்ச்சி பண்ணி எளிமையான உடற்பயிற்சியை கொடுத்துருக்காங்க. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி பயிற்சி, உடல் வருடல், உடல் தளர்த்துதல் எல்லாமே. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பண்ண இந்த ஓட்டங்கள் எல்லாம் சீர்படும். இப்போ தோழி சொன்னாங்க, கால் பயிற்சி பண்ணும்போது இந்த கரண்ட் ஷாக் ஆனதுல கால் வச்சு அந்த காலோட நிறம் மாறி மறத்து போச்சு. ஆனா அதை கவனிக்காம நான் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண பண்ண அது எப்ப சரியாச்சுன்னே எனக்கே தெரியல. அப்போ அது தானாகவே இறைநிலை, அதுக்கு தேவையான வேலையை நம்ம பண்ணும்போது தானாகவே அது மருந்தாக செயல்படுது. நோய் வந்து அவஸ்தைப்பட்டு மருந்து எடுக்கிறத விட நோய் வராமல் தடுப்பதற்கு தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம் நம்ம குரு சொல்றாங்க. அதே மாதிரி மனசுக்கான பயிற்சியா குண்டலினி யோக பயிற்சியை பண்ணும்போது நம்ம 6 தீய குணங்கள்ல இருந்து நம்ம அதை மன அலைச்சூழலை 14 to 40 தான் எல்லாம் நடக்குதுங்கிறதுனால மன அலைச்சூழலை குறைக்கிறதையும் நம்ம குண்டலினி யோக பயிற்சியில பண்ண முடியும். அதே மாதிரி காய்கள் பயிற்சியின் மூலமும் நம்மளுடைய விந்துநாத சக்தியை தரமாக வச்சுக்கிட்டு நம்ம ஆயுளை நீட்டிக்க முடியும். அப்பதான் நம்ம கலங்கங்களை போக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதே போல நம்ம வாழ்க்கையில தவறுகள் எப்ப பண்றோம், இந்த உணர்ச்சி வயப்படும் போதுதான் தவறுகள் பண்றோம். அது பழக்கத்தினால பண்றோம், சூழ்நிலையினால பண்றோம், இல்ல அந்த தெரியாம கூட நம்ம பண்ணுவோம். இப்ப காலையில எந்திரிக்கணும், அலாம் ஆஃப் பண்ணிடுறோம், எல்லாமே லேட் ஆகுது, எக்ஸசைஸ் பண்ணல, தவம் பண்ணல, அவசரமா ஆஃபீஸ் போனோம், கார் கீயை காணா, இங்க கீ ஸ்டாண்ட்ல தானே வச்சேன், எங்க போகணும்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறோம். அப்புறமா ஸ்பேர் கீ எடுத்துட்டு போறோம், போய் எல்லாம் அங்க டிராஃபிக் ஜாம் ஆகுது, தொடர்ந்து அன்னைக்கு எல்லாமே மிஸ்டேக்ஸ். ஈவினிங் வரும்போது யோசிச்சு பார்த்தா கார் ஸ்டாண்ட்ல வைக்கலையே, நேற்று சோஃபால உட்காந்துருந்தோமே எங்க போச்சு, சோஃபால விழுந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க, இங்க சோஃபால தாங்க கீ இருக்குது, நான் தட்டி பார்த்தேன் எடுக்கல, விழுந்திருக்கு, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரே குற்ற உணர்ச்சி, மன்னிப்பு கேட்க தன்முனைப்பு இடம் கொடுக்கல. அதே மனசுதான் 14 to 40 இருக்கும்போது தையா தக்கான வில்லன் மாதிரி குதிச்சுது. அது அலைச்சூழல் கம்மியாகும் போது ஹீரோ மாதிரி யோசிக்குது. ஒரே மழை தான், அது தூறலும் சாரலுமா நம்ம மேல தொடும்போது வான் மேகம் பூவாய் தூவும்னு என்ஜாய் பண்றோம். அதுவே சூறாவளியா, புயல் காத்தா, வெள்ளமா எல்லாம் அடிக்கும் போது அடிச்சுட்டு போகுது எல்லாத்தையும், அப்ப துன்பமா ஆகுது. ஒரே மழைதான், ஆனா அதனுடைய வேகத்தை பொறுத்து இன்பமாவும் துன்பமாவும் ஆகுது மாதிரி. அதே ஒரே மனசுதான் அலைச்சூழல் வேகத்தை, ஃப்ரீக்குவன்சியை பொறுத்துதான் நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் மாறி மாறி பண்றோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா குண்டலினி யோக பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு
புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து டெய்லி தினந்தோறும் ஜூம்ல நம்ம காலையிலையும் மாலையிலையும் அந்த தவத்தை நம்ம பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர் இருந்து எல்லாருமே டெய்லி 5 மணிக்கு 365 நாள் 350 நாள் டெய்லி பண்றாங்க. டெய்லி யோக பயிற்சியை பண்றாங்க. தவத்தையும் தொடர்ந்து பண்ண அவங்க மல்டி டாஸ்கிங், ஒரு நாளைக்கு 3 ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஆபீஸ் வேலையும் ஒழுங்கா பண்றாங்க, குடும்ப பொறுப்பையும் பாத்துக்கிறாங்க. அந்த மல்டி டாஸ்கிங்க பண்ணக்கூடிய மதிநுட்பமும் அந்த நுண்மான் நுழைபுலன் அறிவும் எப்படி வருது? அவங்களுக்குள்ள இருக்க அதே இரையாற்றல் உயிராற்றல் நமக்குள்ளே இருக்கு. நம்மளால பண்ண முடியல, நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன். அப்ப நம்ம குவாலிட்டி ஆஃப் அந்த யோக பயிற்சி எல்லாமே நம்ம சரிப்படுத்தணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சரி பண்றதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணணும். ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு விளைவு இருக்குது. நம்ம இந்த உடற்பயிற்சி எல்லாம் இது பண்ணி ஏதாவது நோய் வந்தோன்னே தான் அந்த விளைவு தெரியும். அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம புலம்புவோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி எனக்கு சரி பண்ணணும், இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கிடைச்சா வாய்ப்பு எங்க கிடைக்குது? அதனால அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலை தவ பயிற்சினால தொடர்ந்து நம்ம சரி பண்ணணும். நம்ம வாழ்க்கையில வந்து சிக்கல் எதனால வருது? இந்த வாழ்க்கை வந்ததே உடம்பெடுத்ததே ஒரு சிக்கல் தான். ஏன்னா அதனை கலங்கங்களை போக்குறதுக்காக திரும்ப அடிஷனலா சிக்கலை நம்ம உண்டாக்குறதும் இந்த உணர்ச்சி வசப்படுற நிலையில தான். இப்போ சாதாரணமா ஒரு செயின் இருக்குன்னு வைங்க, அது மெலிசா இருக்கு, அதுல ஒரு லாக்கெட் இருக்கு, நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள தூக்கி எறியறீங்கன்னா அது நிறைய சிக்கல் ஆயிடும். அப்புறம் அதை எடுக்கலாம் இங்கே எங்கேயும் பிடிச்சி எடுத்தா ஏகப்பட்ட சிக்கல், அவசரத்துல எடுத்தா அந்த கூட போவோம். இதே கடையில போய் கொடுத்தா 5 நிமிஷத்துல அதை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி அதை எடுக்கணுங்கிற நுட்பம், அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சொல் செயல்னால சிக்கல் வராம பார்த்துக்கிட்டாலும் மற்றவங்களால வர சிக்கலை தவிர்க்கிறதுக்கும் நுண்மான் நுழைவுல அறிவோ மதிநுட்பமோ நம்ம இந்த பயிற்சி பண்ணும் போது மட்டும்தான் கிடைக்கும். தவம் பண்ணணும், தற்சோதனை பண்ணணும், அருகுண சீரமைப்பை பண்ணும்போது அடிஷ்னல் சிக்கலை உண்டாக்காம இருக்கிற சிக்கலை நம்ம சரி பண்ணறதுக்கான முயற்சியை எடுக்கலாம். அதை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தவம் பண்ணும்போது முதல்ல நம்ம எல்லாருமே அந்த மனவளக்கலை பயிற்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்ப அது தானாவே அதனால அதை பத்தி தெரியாதனால தவத்தினால பயன்னா ஒத்துக்க மாட்டாங்க, யோகானா ஒத்துக்க மாட்டாங்க. அதுல என்ன போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்பாங்க. ஆனா அந்த தவத்தை முறைப்படி சும்மா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நாமளா பண்றது அதெல்லாம் இல்ல. உறுப்பினராகி அந்த அகத்தாய்வு எல்லாத்தையும் ஒண்ணு முறைப்படி கத்துக்கிட்டு பயிற்சியா இருந்தாலும் உடற்பயிற்சியா இருந்தாலும் யோகமா இருந்தாலும் பண்ற முறையில பண்ணாதான் பலன் இருக்கும். நம்ம தப்பா பண்ணிட்டு பண்ணாம விட்டுட்டோ அதுக்குன்னு ஒரு டைமோ முறையோ கொடுத்து பண்ணணும். அதுக்கு நம்ம உதவி நமக்கு தேவை. வெள்ளிக்கிழமை யோகா மனைவளக்கலை மன்றம் பக்கத்துல இருக்கிறதுக்கு போறோம், அந்த பயிற்சியை பெறோம் அப்படின்னா அந்த தவத்துல வந்து அவங்க தீட்சை கொடுக்கறது கூட அவங்களோட உயிராற்றலை பாலில் உர ஊத்துனாதான் தயிர் வருது அப்படி மாதிரி அவங்களோட உயிராற்றலை கொடுத்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. அதனால அந்த ஆசிரியர்களோட உதவியை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த தவ முறையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா அதற்கான பலனை அது ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி நமக்கு இருக்கும். அதுதான் அதுல வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய்வட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை, ஊசிமனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையை காவல் வைத்து அருள் ஒருளும் பார்வை மூலம் மாதி நிலையறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர்னு நம்ம குரு எப்படி அந்த தீட்சை கொடுக்குறாங்கிறத சொல்லியிருக்காங்க. உயிராற்றலை வந்து இயக்கத்தை மாற்றி அமைத்து நம்ம ஆகினில வைக்கிறோம். துரியம் துரியாதீதம் எல்லா இடத்துலையும் உயிராற்றலை கொண்டு வந்து நம்ம நிறுத்தி தவம் பண்ணும்போது வெளி உலகத்துல உள்ள திங்ஸ்ல நம்ம விரயம் பண்ணும்போது ஜீவகாந்தம் விரயம் ஆகுது. அதோட ஆதி எங்க வந்து காந்தாலை புறப்படுதோ அந்த இடத்துலயே வச்சு பண்ணும்போது ஜீவகாந்தம் நிறைய சேமிக்கப்படுது. இப்ப ஒரு சர்க்கரையை தண்ணிக்குள்ள போட்டா அது ஃபுல்லா இனிப்பாகிற மாதிரி நம்ம வந்து நார்மலா 14 to 40 பீட்டால இருந்து 8 to 13 ஆல்பாக்கு போறோம். திரும்ப 4 to 7 வந்து தீட்டாவுக்கு வரும். திரும்ப 1 to 3 டெல்டாவுக்கு போகும்போது இறைநிலைக்கு பக்கத்துல போயிட்டோம். பக்கத்துல போகும்போது இப்ப வந்து நம்ம வந்து அந்த அலையோட இப்ப ஒரு விளக்கு எரியுதுன்னு வைங்க, அது பக்கத்துல போகும்போது அந்த வார்ம்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இறைநிலையின் பக்கத்துல போகும்போது மோதல் பிரதிபலித்தல் ஊடுருதல் ஊடாறுதல் எல்லாமே நடக்கும் போது அந்த பேரின்பத்தை நம்மளால உணர முடியும். அப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலா திரும்ப தவம் முடிஞ்சு வந்து மற்ற விஷயம் பண்ணும்போது அதுல உள்ள இன்பமோ உறவுகள் இல்லையோ ஒரு பற்றற்ற பற்றோட அந்த சிற்றின்பத்துல நிலைக்காது. ஏன்னா பேரின்பத்தையே என்னன்னு டேஸ்ட் பார்த்தோம்னா இது நமக்கு பிடிக்காது. அதுல வந்து அது என்ன அவ்வளவு இல்லைன்னா அந்த கட்டுப்பாடும் பற்றற்ற பற்றும் தானா வரும். ஏன்னா இறைநிலையோட இயல்பே என்னது, அது விரிஞ்சுக்கிட்டே போகுங்கிறதுனால அது கிட்ட போயிட்டோம்னா அந்த இன்பத்தை பார்த்துட்டோம்னா திரும்ப திரும்ப அந்த இன்பத்தை நோக்கி போதான் மனசு
விரும்புமோ ஒழிய அந்த சிற்றின்பத்துல அதிகம் நாட்டம் கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ற வரைக்கும் தேவைன்னாலும் அந்த கட்டுப்பாடும் பற்றற்ற பற்றும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குருவோட உதவியினாலதான் நம்ம மேல்நிலையை அடைய முடியும். ஐயுணர்வும் ஒன்றாகி நம்ம மேல்நிலையில் நிலைக்க குருவோட பங்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயிற்சி பண்ணும்போது, அதனாலதான் மன்றத்துக்கு போய் தனியா நம்மளா எதையாவது ஒண்ணு பண்ணாம அந்த கட்டுப்பாடும் முறையும் நம்ம மன்றத்துல உறுப்பினராகி அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் அதை நல்லா கிடைக்கும். எந்த பொருளை செயல நினைத்தாலும் அது திரும்ப திரும்ப நம்ம உடல்ல மாற்றம் கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் 1-2 பாடல் வரிகள் சொன்னது அதுக்கு எந்த காரணமும் இல்ல. ஏதாவது 1-2 பாடலை கேட்கும் போது வரிகளை கேட்டா வேதாத்திரியம் கான்செப்டோட கனெக்ட் ஆகும். அதனால அதை பத்தி பேசும்போது இயல்பாவே அந்த வரிகள் பிளான் பண்ணாம தானா அந்த வரி அப்ப தோணுது. எதனாலன்னா அதே அலைச்சூழலுக்கு வரும்போது. அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை 1-2-3 இதுக்கு போகிட்டு திரும்ப நார்மலா வரும்போதும் பழகி பழகி அது பழக்கமானதுனால பழக்கத்தை விட முடியாம நம்மளால கோவப்பட முடியாது. நார்மலா எல்லா தீய குணங்களையும் நம்ம அதுல இருந்து அந்த பாதிப்புல இருந்து நம்மளை விலகி கொள்ள முடியும். அதே மாதிரி குருவோட ஆற்றல், இப்ப நம்ம மகரிஷி ஐயாவுக்கு வள்ளலாரோட தொடர்பு கிடைச்சதுன்னா அந்த அலைச்சூழலுக்கு போய் கிடைச்சது. நம்மளும் தொடர்ந்து அந்த இதுல இருக்கும்போது பேராசிரியர்கள் இப்ப எவ்வளவு பேர் நம்மளுடைய வேதாத்திரிய பயணத்துல இருக்க பார்லானந்தம் ஐயா, முத்து ஐயா, எல்லாருமே என் கணவர் உட்பட எத்தனையோ ஆசிரியர்கள் நம்ம இதுல ஆலியார்ல எல்லாரும் இருக்காங்கன்னா அவங்கவுங்க பண்ற அந்த சேவை தொண்டு அந்த பயணத்தோட அனுபவம்லாம் நம்ம குருவோட ஆன்மா தொடர்பு ஏற்படும். அவங்க ஏற்பட அவர்களுடைய உடல் மனம் அவங்களோட தொண்டு எல்லாத்துலயுமே அந்த குவாலிட்டியை நம்ம பார்க்க நம்மளால முடியும். அதை நம்மளையும் அதை தொடர்ந்து பண்ணும்போது நம்மளாலையும் அந்த தொடர்பு நமக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தவத்தினால எல்லாமே நம்ம பிபி இதாகிறது, நம்மளுடைய ஆயுள் களம் நீடிக்கிறது, எல்லாமே நம்ம உடலுக்கும் ஓய்வு கிடைக்குது, கெட்டு போன செல் புதுப்பிக்கப்படுது. அதே மாதிரி நுண்மான் நுழைவுலன் அறிவு நமக்கு கிடைக்குது. துரியாதீதத்துல பண்ணும்போது நம்ம சுத்த வழியாவே மாறிடுறதுனால நம்ம நார்மலா உங்களுக்கு எப்படி இவ்வளவு காமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த மன அலைச்சூழலுக்கு நம்ம போயிடறோம். விஞ்ஞானிகள் கூட அந்த பரம்பொருளுக்கு பக்கத்துல போறதுனாலதான் ஆல்பா வேவுக்கு போய் சீக்கிரமா அந்த கண்டுபிடிப்புகள்லாம் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனால அந்த பயன்களை உணர்ந்துகிட்டு நாம தொடர்ந்து அதை பண்ணும்போது நமக்கு பலம் கெடுக்கும், அதுக்கு பலம் கொடுக்கும். அதுக்கு குருவோட ஹெல்ப் நமக்கு ரொம்ப தேவைங்கிறதுனால மன்றத்துல தொடர்ந்து போற பழக்கத்தை, வாரம் ஒரு முறையாவது போற பழக்கத்தை நாம வச்சுக்கலாம். அப்ப வேண்டாததை வடிகட்டவும் வேண்டியதை படிக்கட்டவும் கூட அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லா துணியையும் ஒன்னா போட்டுட்டோம், வாஷ் ஆகி வெளியில வரும்போது ஒரு 6 வெள்ளை துணி 4 கலர் துணியெல்லாம் போடுறேன்னா வாஷ் ஆகி வரும்போது கலரெல்லாம் போய் வெளுத்து வருது, வெள்ளை துணியெல்லாம் பச்சை கலர் ஜிங்குஜா சிவப்பு கலர் ஜிங்குஜான்னு வருது. எதனாலன்னா நான் ட்ரை கிளீன் பண்றதெல்லாம் போட்டுட்டேன், வெள்ளையை தனியா போடணும் சேர்த்து போட்டேன். எதுக்கு? 14-40 அவசரம். அதனால அலைச்சூழல் உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரமா பண்றது, அதை பிரிக்கல. இது ட்ரை கிளீனா, இது எதுல போடணும், இதை தனியா போடணும், அந்த ஆராய்ச்சியோ அந்த ஆராய்ச்சி பண்ணல. அதே தான் நம்மளோட குணங்கள், மனசுல நல்லது தீயது பழைய பதிவுகளால வந்த குணங்கள், கோபம், ஆசை எல்லாமே. நம்ம ஒன்றும் முழுசா கெட்டவங்க இல்லை, நல்ல குணங்களும் இருக்கும் தீய குணங்களும் இருக்கும்னா எல்லாம் கலந்து கட்டி ஒன்னா இருக்கும்போது சப்போஸ் தீய குணங்கள் அதிகமா இருந்தா அதோட டாமினேஷன்ல எல்லாமே அது சார்ந்த எண்ணங்களாவே போயிடும். அதனால நம்ம அந்த வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி எல்லாமே வீணா போகாம நம்ம தரம் பிரிக்கணும், தற்சோதனம் பண்ணணும், அருகுண சீரமைப்பு பண்ணணும், எல்லாம் அப்பப்ப பண்ணி நம்ம குரு ஒவ்வொரு வாரமும் ஒரு இதை எடுத்து நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது தியரி எதுவுமே நமக்கு சக்சஸ்ஃபுல். தியரி நமக்கு பேசிக்கா வேணும். ஒரு காலேஜ்ல போய் படிச்சாலும் நம்மளா கேள்வி ஞானத்துல பட்டதாரி ஆகும் அது படிக்கணும், அதுக்கான ப்ராக்டிக்கல் பண்ணணும், எல்லாம் பண்ணாதான் சர்டிபிகேட். அதே மாதிரி நம்ம அந்த தியரியா படிச்சதை ப்ராக்டிக்கலா நம்ம போய் அனுபவிச்சு உணர்றதுக்கு மன்றத்துக்கும் போகணும். நம்ம வாழ்க்கையிலையும் அதை அப்ளை பண்ணதான் தியரி அனுபவமா மாறதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போய் பலன் அடைய முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க ஈரொன்றாய் நம்ம இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுல இருக்காங்கன்னா, வில்லேஜ்ல இருக்காங்கன்னா, ஃபாரின்ல இருக்கோம், இங்க ஒரு மாசம் இருங்கன்னா என் வீட்டு ஊரை விட்டெல்லாம் நான் வரமாட்டேன், இங்கதான் இருக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா அந்த ஜட பொருள்கள்ல வான்காந்தம் இருக்கு. இவங்க இறைநிலையின் இயல்பு நிலையான அன்பையும் கருணையும் அவங்க அந்த வீட்டு மேல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அதை பிரதிபலிக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு வந்துருது, மோதுதல் பிரதிபலித்தல் எல்லாம் அந்த அன்பும் கருணையும் நடக்கிறதுனால அந்த வீடுதான் உங்களுக்கு சொர்க்கமா இருக்கு. அது பெரிய மாட மாளிகையா இல்லாம ஒரு சின்ன கூரை வீடா இருந்தா கூட அந்த வீடு தான் உங்களுக்கு சொர்க்கமா இருக்கு. வேற எங்க வந்தாலும்
அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப என் ஜடப்பொருள் கிட்ட அந்த அன்பும் கருணையும் கொடுக்கும்போது அது திருப்பி பிரதிபலிக்குது. அது ஒரு பெட் அனிமல்ஸா இருக்கு, ஒரு பூவா இருக்குன்னா கூட அதுக்கு தேவையான இது பராமரிப்பையும் கொடுத்து அதை வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது நிறைய மலர்கள் வந்துச்சுன்னு நம்ம ஒரு பேராசிரியர் சொல்லியிருப்பாங்க அனுபவமா. அது மாதிரி எந்த இறைநிலையின் படைப்புல எதுக்கு அன்பும் கருணையும் வாழ்க வளமுடன் ஈரொன்றாய் கலந்து நாம கொடுக்க கொடுக்க அதையே தான் அது பிரதிபலிக்கும். அப்போ நம்ம திருமணம்னு பண்ணும்போது ஈருடல் ஓர் உயிரா வாடுன்னு நம்ம பேச்சுக்கு சொல்லுவாங்க. 2 உயிராற்றல் இணைவதே ஒரு புதுசா ஒரு உயிராற்றலுக்கு உடல் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் அதுக்கு இருக்குது. நம்ம ஈரொன்றா இணையிறோம். ஆரம்பத்துல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்னு சொல்லிட்டு காதல் மோடுல தான் ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனாக்க உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, அதுவும் காலம் செய்த கோலம் இது, கடவுள் செய்த குற்றம் இதுன்னு அப்பவும் நம்ம தப்ப ஒத்துக்காம கடவுள் மேல பழிய போட்டுட்டு ஒரே கம்ப்ளைனிங்கா இருக்கு. ஏன்? ஆரம்பத்துல நேரடியான காந்த பரிமாற்றம் நேர்மறையா இருக்கு. மோதல பிரதிபலித்தல், ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்வீட் பூந்தி மாதிரி. அப்புறம் போக போக நீ இது சரி அது சரியில்லைன்னு மாத்தி அப்ப அந்த அலைகள் தான், அந்த எண்ணங்கள் தான் மாற்றி மாற்றி மோதுதல் பிரதிபலித்தல். என்ன போடுறோமோ அதுதான் வருது. அப்போ அந்த மாற்றம் வரதுனாலதான் இந்த பிரச்சனை. அப்போ நம்ம ஒருத்தர் 25 வருஷம் ஆனோன்னு என்ன உங்களுக்கு காதல் கல்யாணமா பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியுமா லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் உள்ள வித்தியாசம்? லவ் மேரேஜ்னா தானா போய் குழியில விழுது, அரேஞ்ச் மேரேஜ்னா ஊரே சேர்ந்து குழியில தள்ளுறதுன்னு. அப்ப எவ்வளவு நொந்து போய் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இதுவே வேதாத்திரிய பயணத்துல இருக்கிறவங்களா இருந்தா அந்த இன்ப துன்பம், இப்ப உதாரணத்துக்கு இதை சொல்லும் போது இப்ப என் கணவர் அவரால் தான் அந்த மனவளக்கலை எனக்கு அறிமுகமாச்சு, ஆர்வமும் வந்துச்சு. நான் தள்ளுற இன்ப துன்பம் அத்தனையும் ஒண்ணு போலதான் அவரு என்னோட அந்த பயிற்சியில அனுபவம் உள்ளவர்ங்கிறதுனால ஒன்னாதான் எடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு டேஸ்டா ஒரு சாம்பார் கொடுத்தாலும் அமைதியான எந்த மனநிலையில சாப்பிட்றோமோ, உப்பு இல்லாத ஒரு ரசத்தை சப்புன்னு கொடுத்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் சாப்பிட்டுட்டு என்னங்க உப்புல சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னா அதுக்கும் அடடா நீ ஒரு பார்வை பார்த்தா அழகாய் தன் புன்னகை பூத்தாயின் மாதிரி சிரிச்சுக்கிட்டே. அது எப்படி கோவப்படாம அப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உதாரணத்துக்கு இப்ப நகைச்சுவையா ஒய்ஃப் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க நம்ம சும்மா வாட்ஸ்அப்ல அதுலலாம் சொன்னா கூட நம்ம பெற்றோர் அவங்க பெற்றோர்லாம் பார்த்தோம்னா ஆண்களின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். பெண்கள் சமையலை விட்டு வெளில கூட வர மாட்டாங்க. உப்பு இல்லாம சப்புன்னு இருந்தா சப்புன்னு ஒரு அரவலும். உண்மையா இல்லைங்களா? இப்ப கூட சில வீட்டுல அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ வேதாத்திரிய பயணத்தில் நம்ம வாழ்க்கை துணை குடும்பம் முழுக்க பயணிக்க நம்ம முயற்சி பண்ணும் போது அன்பும் கருணையும் நேர்மறையான காந்த கடப்பையும் நம்ம எல்லார்கிட்டையுமே அதை கொடுக்க முடியும். நம்ம நினைச்சுக்கிறோம் காதல்ங்கிறது கணவன் மனைவி இருவருக்குமான மட்டும் ஒண்ணு. ஆனா அந்த இறைநிலையின் அன்பும் கருணையும் தான் எல்லா உயிர்களுக்கும் பரிமாற்றமா இருக்கு. இதுக்குத்தான் நம்ம குரு சொல்லியிருப்பாங்க, அருவநிலையாய் இயங்கும் அறிவின் எல்லை அவ்வப்போ ஒரு பொருளின் தொடர்பு கொண்டு மருவி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பால் காட்ட மாற்று பெயர்கள் பலருண்டு. அவற்றுள் ஆண் பெண் இருவர் உளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் முடிவு கண்டோ செயலில் கண்டோ ஒருவர் ஒருவருக்கு உடல் பொருளோ ஆற்றல் உவந்து அர்ப்பணித்த உளநிலையே காதல்னு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகள் கிட்ட எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையும் எல்லை இல்லாமல் நாம் கொடுத்து கொண்டே இருக்கும் போது அந்த காந்த கலப்பு, அந்த 6 தீய குணங்களின் கலப்படம் இல்லாத அன்பையும் கருணையும் வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் நாம கொடுக்க சுத்தி உள்ளவங்கள்ல இருந்து நம்ம முதல்ல நமக்கு தொடங்கலாம். நம்ம உடலுக்கும் உயிராற்றல் கொண்டிருக்க உடலுக்கு கொடுக்கலாம், மனசுக்கு கொடுக்கலாம். அன்பும் கருணையும் நிறைய இது பண்ணும்போது அது குடும்பம் தொடங்கி நம்மள தொடங்கணும். குடும்பம், சமுதாயம், உலகம் வரைக்கும் அதை நம்ம பரப்பணும். அப்ப ஒரு பலூன் கூட பாத்தீங்கன்னா அதுல காத்து லேசா இருக்கும் போதுதான் அது உயர பறக்குது. நம்ம இதயம், நம்ம மனசுங்கிற பலூன்ல அன்பும் கருணையும் நிரம்பி பொங்கி வழிய அது நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா பிடிக்காது, நம்ம ஹஸ்பண்ட் திட்டக்கூடாதுன்னு நினைப்போம்னா நம்ம யாரு நமக்கு என்ன பண்ண கூடாதோ, நம்ம தான் நமக்கு ரொம்ப முக்கியம், நல்லவங்க, நம்ம யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னா அதே தான் நம்மளும் பண்ணணும். என்ன மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம அலைச்சலை குறைவாக வைத்துக் கொள்ளும் போது யாராவது ஏதாவது சொல்றாங்க, நான் நல்லா இருந்தாலும் அவங்க அப்படிதான் பண்றாங்கன்னா அது மாறும் காலம் வரை அதை ஏற்றுக்கொண்டு வினைப்பதிவை போக்கி தொடர்ந்து அன்பும் கருணையும் வாழ்க வளமுடன்
என்ற வாழ்த்தோடு கூட நம்ம ஜட பொருட்கள்ல இருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி இருக்குதுன்னா அது அவ்வளோ நல்லா வச்சிருப்பாங்க. 20 வருஷம் ஆனா கூட இது வந்து புத்தம் புதுசா இருக்கும். ஏன்னா அதுல அன்பும் கருணையும் கொடுக்குறாங்க. இப்போ உங்க குழந்தை வந்து நீங்க கட்டுற சாரியை நான் அடுத்த வாரம் கட்டணுமா எனக்கு கொடுங்கன்னா உடனே நீங்க அதை வாஷ் பண்ணி நீங்க கட்டி இருந்ததை அயன் பண்ணி நீட்டா கொடுப்பீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு புடவை உங்க கருமையத்தை கணவன் மனைவி இருவரும் நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கருமையம் வந்து அது ஒரு பொக்கிஷ பெட்டி மாதிரி அந்த எடுத்து உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க. பேரப்பிள்ளை யூஸ் பண்ண போது காலங்காலமா ஃபியூச்சர் எல்லாரும் யூஸ் பண்ண போறோம்னா அதை எப்படி குப்பையாக்கி கொடுக்கணுமா இல்லை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம அன்பும் கருணையும் ஈரொன்றாய் கலந்து எல்லாத்தையும் உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் ஈரொன்றாய் கலந்து வேதாத்திரிய பயணத்தின் மூலம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தின் மூலம் வாழ்த்து அலையை காந்த அலையை நம் உடலுக்குள்ளும் நம் குடும்பத்துக்குள்ளும் சமுதாயம் உலகம் எல்லாத்துக்கும் தொடர்ந்து பரப்பி பரப்பி வேதாத்திரிய பயணத்தில் வெற்றியடைய வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.